ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகர் தனுஷ் வந்து அரசியலுக்கு வராரா இல்லையா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோசியல் மீடியால பயங்கரமா பரவிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. தனுஷ் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார், வரப்போறார், அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோல நம்ம உண்மை என்னன்னு பார்க்கலாம். நடிகர் தனுஷ் வந்து அவரோட பிறந்த நாள்ல ஜூலை 28ஆம் தேதி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, ரத்த தான முகாம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருந்தார். அவர் மேடையில் பேசும்போது, ராயனை விட சிறந்த படங்கள் வந்திருக்கின்றன என்பதை நானே ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, வடசென்னை, கர்ணன் போன்ற படங்களுக்கு தேசிய விருது கிடைக்காம போனது யாரும் கேள்வி கேட்கவில்லை. இன்று மட்டும் ஏன் கேள்வி கேட்கிறீர்கள் என்று கேட்டிருந்தார். என்னை யாரும் தட்டியிட வேண்டாம், தட்டி கொடுங்கள் என்று பேசியிருந்தார். தனுஷ் ரசிகர்கள் அனைவரும், தலைவா நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரணும் என்று குரல் எழுப்பி வந்தனர். நம்முடைய தமிழக அரசியல் களம் எப்போதுமே சினிமா பிரபலங்கள் வருகையால் பரபரப்பாக இருந்து வருகிறது. தனுஷ் ரசிகர்கள் அனைவரும், எங்கள் தலைவர் தனுஷ் அரசியலுக்கு வந்தால் தமிழக வெற்றி கழகம் எங்கள் தலைவருக்கு இடையான போட்டியாகவே இருக்கும், டிஎம்கே ஏடிஎம்கேவே இருக்காது என்று கூறி வந்தனர். முதல்வர் விஜயின் ஜோதிடர் ரிக்கிராத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போமா. தனுஷ் அரசியலுக்கு வந்தால் திமுக அதிமுகவே இருக்காது. 2031 தேர்தலில் முதல்வர் விஜய் எதிர்க்கணும்னா திமுக சேர்ந்து வரணும். அதே நேரம் தனுஷ் அரசியலுக்கு வருவதாக முடிவெடுத்தால் திமுக அதிமுகவே இருக்காது, 2ஆம் இடத்திற்கு தனுஷ் வந்து விடுவார் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்டத்தில் விஜய் தனுஷ்க்கு இடையான போட்டியாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆட்டமே மாறி போகும். தனுஷ் ஜாதகம் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து பத்திரிகையாளர் மணி என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா. தனுஷுக்கு வாய்ப்பு 0 தான். எம்ஜிஆருக்கு பிறகு விஜய்க்கு மக்கள் கொடுத்த நம்பிக்கையை வேற எந்த நடிகருக்கும் கொடுக்கவில்லை. அந்த நம்பிக்கை மக்கள் விஜய்க்கு மட்டும் கொடுத்து இருக்கிறார்கள். அது விஜயின் 20 ஆண்டு கால உழைப்பின் பலன். விஜய் தனது படங்களில் அரசியல் பேசி அரசியல்வாதிகளிடமிருந்து பகையை சம்பாதித்தார். தனுஷ் அப்படிப்பட்ட எந்த பகையையும் சம்பாதிக்கவில்லை. விஜய் போல தனுஷ் வர வாய்ப்பு 0 தான் என்று பத்திரிகையாளர் மணி சொல்றாரு. அதுக்கப்புறம் ப்ளூ சட்டை மாறன் வந்து அவர் கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாரு. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு சில நடிகர்களுக்கும் அரசியல் ஆசை வந்துவிட்டதாக கூறினார். தனுஷ் ரசிகர் மன்றம் மூலம் சமூக சேவைகளை தொடங்கி இருப்பது அரசியல் நுழைவுக்கான முன்னேற்பாடாக இருக்கலாம். கொலவெறி போன்ற இந்திய அளவில் பிரபலமான உலக மகா சமூக கருத்துக்களை கொண்ட இப்பாடலை தந்த இவரை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் 2011 நேரில் அழைத்து பாராட்டிய காமெடியும் நடந்தது. பொல்லாதவன், ஆடுகளம், அசுரனில் நடித்து பெயர் வாங்கிய தனுஷ் படிக்காதவன், மாப்பிள்ளை, பரட்டை என தலைவரின் டைட்டிலில் நடித்தார். தலைவர் ரஜினி போல இவரும் சங்கிதான். ஒரு கட்டத்தில் வெள்ளை ஜிப்பா, ருத்ராட்சம் என எட்டப்பை மாற்றினார். இமயமலை, பாபா, பாஜக பாசம் என மாறினார் தலைவர். இந்த தேர்தலில் விஜய் தோற்றிருந்தால் இந்த சுல்லான், ராகவா லாரன்ஸ் போன்றவர்களுக்கு அரசியல் ஆசையை வந்திருக்காது, குழி தோண்டி புதைத்திருப்பார்கள் என்று ப்ளூ சட்டை மாறன் கூறினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோல எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நடிகர் தனுஷ் வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா இன்னும் எதுவும் சொல்லலை. இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு நலத்திட்டங்கள் இதெல்லாம் பண்ணதுனால, அவரோட பர்த்டேக்கு பண்ணதுனால, இப்போ சோசியல் மீடியாவில் அவங்க அரசியலுக்கு வர்றதுனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வைரலாக பரவிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமாக எதுவும் அவர் எதுவுமே சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இப்போ தனுஷ் அரசியலுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.